விநாயகப் பெருமாள் துணை, காளியாதேவி துணையினால் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடக்கு ஒன்றியம் ரிசுவந்தின் தொகுதி வானாபுரம் தாலுகா புதுப்பட்டி எல்லையில் வசிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர் சின்ன கவுண்டர் பேசுகிறேன். தயவு செய்து தமிழ்நாடு முழுவதும் இந்த சூரியனுடைய பேரை வச்சு, சூரியன் மேலே எரிஞ்சின்னு வர சூரியனுடைய சின்னத்தை வச்சு திமுக ஏமாற்றி நாடு முழுவதும் ஏழை மக்களை கண்ணீரை சிந்த வைத்து கஷ்டத்தை பிடுங்கி பணத்தை கொள்ள அடித்து அபகரித்து ஏழை மக்கள் பணத்தை உழைப்பை, தொழிலாளி விவசாயிகளுடைய உழைப்பை பிடுங்கி திமுக படுகொள்ள அடித்து கோடீஸ்வரனாக வாழறான். இந்த தமிழ்நாட்டில் எதுக்கு எடுத்தாலும் எங்கள் ஸ்டாலின் கொடுக்குறாருன்னு நம்பி காட்டுறீங்க மக்கள் அனைவரும். ஏன் இன்னைக்கு கிராம சபை கூட்டம்னு வச்சு கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றி, ஏன் மோடி 100 நாள் வேலை பணம் கொடுக்கல? ஏன் போராட்டம்? இந்த ஸ்டாலின் கொடுக்குறதானே எல்லாம். மகளிருக்கு மாதம் 1000 ரூபான்னு அறிவிச்சது மோடியினுடைய காசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். 100 நாள் வேலைக்கு வைகாடுறது மோடியினுடைய காசு. இதெல்லாம் இல்லை, எங்கள் ஸ்டாலின் தான் கொடுக்குறான்றீங்களே. இன்னைக்கு அவன் போடுற பிச்சை காசுக்காக மக்கள் அனைவரும் கையேந்தி நிற்கிறீங்களா? இது நியாயமா? சிந்தித்து பாருங்கள். ஐயா மோடி அவர்களும் ஐபிஎஸ் அண்ணாமலை இவங்க இருவரும் இல்லாவினால் இந்த நாடு அடுத்த நாட்டுக்காரன் பிடிச்சிருப்பான். பச்சை தண்ணிக்கு பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிருக்கும். இது தெரிஞ்சிருந்தும் மக்கள் தெரிஞ்சிருந்தும் எங்கள் ஸ்டாலின் கொடுக்குறாருன்னு ஒரு 100 ரூபாய் காசு கொடுத்தனா அப்படியே அட்டன் டைமில் போய் நிற்கிறீங்க. அங்கே எல்லைக்கல்ல கொடி தூக்குறீங்க. என் நேர்மையை பாடுபடுங்களேன். ₹1 காசு வாங்காத நல்லவன் யாருன்னு தெரிஞ்சு ஓட்ட போடுங்க. நாட்டில் நல்லவன் வரணும். கெட்டவனை பயன்படுத்தி நாடு பூரா அழியுது. அங்கங்கே கவர்மெண்ட் பாலம் கட்டி இடிஞ்சு வீயுது. 1 கோடி 2 கோடி இல்லை, பல கோடி ரூபாய் பாலத்தை கட்டி இடிஞ்சு வீயுத. அந்த பணம் யாரு? ஏழை மக்களுடைய பணம், வரி பணம். அப்போ அந்த பணம் யாருக்கு? அந்த வரி இன்னைக்கு இவ்வளோ நஷ்டமாச்ச. மக்களுடைய அட்டைக்கு அட்டை வரி பணத்தை போட்டு வீட்டுக்கூடு அவங்க வரி பணத்தில் வந்த பணம் பல கோடி ரூபாய். அந்த பாலம் இன்னைக்கு இடிஞ்சு வீழ்ந்ததை திருப்பி அதையே பாலத்தை கட்டணும்னு முடிவு எடுக்கிறான். அப்போ 2 மடங்கு ஆகுது. அப்போ தமிழ்நாட்டை கடல்லே கொண்டாந்து விட்டுட்டான் இந்த ஸ்டாலின். பல கோடி ரூபாய் கடலில் நிற்குது. நீ ஏன் மோடியிட கடன் கேட்குறான்? அவன் தான் ஸ்டாலின் கொடுக்குறே. அவன் அப்பாயா சம்பாதிச்ச பணமாச்சு. மோடிட்டு என் பிச்சை எடுக்கிறான். மோடி அனுப்பல 100 நாள் கேஸுன்னு சொல்லி நீ கண்டன ஆர்ப்பாட்டம் கிராம சபை கூட்டமாக வச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இந்த 2025-26 2026 பிறந்துருச்சு. 25 கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து கிராம சபை கூட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமாக மாற்றி திருட்டு வேலை செய்கிறான் அந்த ஸ்டாலின் திமுக கட்சிக்காரன். பந்தா பண்ணி ரெட்டகர வேஷி கட்டி, பந்தா பண்ணி கதர் சட்டை கதறு வேட்டி ரெட்டகர வேட்டி கட்டின்னு பந்தா பண்ணிட்டா சரியாக போச்சா?
அராஜகம் ஐசியாட்டியம் அதிகம். அரசில் எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் திமுகவுக்கு துணை. ஏழை மக்களுக்கு நல்லது செய்தது கிடையாது. ஒரு வீடோ நிலமோ பட்டா மாத்தினா பல லட்சம் ரூபாய் வரி, லஞ்சம். மீனை கேட்க போன வாங்கின்னு பட்டா மாற்றி கொடுக்கறது கிடையாது. அதே போல் இந்த தமிழ்நாடு முழுவதும் புறம்போக்க போகிற இந்த ஆட்சியில் திமுககாரனாவே தலைவரோ நம்பரோ வார்டு நம்பரோ தலைவரோ கவுன்சிலர் எல்லாம் திமுககாரனாக வந்து புறம்போக்க வளைச்சிட்டான். தமிழ்நாடு முழுவதும் புறம்போக்கு இல்லாத வீடு இல்லாதவங்க தான் வீடு காட்டி விட்டுக்கிறானா? இல்லாத ஏதாவது இந்த இலவச வீடு ஜென்ரல் கவர்மெண்ட் மோடி கொடுத்த வீட்டை எல்லாத்தவங்களை கட்டி விட்டுக்கிறான். 1,20,000 30,000 கொடுத்தாதான் உனக்கு வீடுன்றான். இல்லை நைஸாக கூப்பிட்டு கையெழுத்தை வாங்கி அவன் கட்சிக்காரனுக்கு தான் வீட்டை கொடுத்தான். ஆட்டுப்பட்டியோ மாட்டுப்பட்டியோ வீடோ மோடி கொடுக்குற அனைத்தும் இவன் கொடுத்த மாதிரி பேரை வச்சு கட்சிக்காரனுக்கு தான் திமுககாரனுக்கு தான் ஒப்படைச்சான். அடுத்தவனுக்கு எவனுக்கும் ஒப்படையில் ஏழைங்களுக்கு சலுகை செய்யலை. இந்த ஏழைகளுக்கு சலுகை செய்யலை ஏழை மக்களுக்கு தெரிஞ்சும் இந்த நன்றி கட்ட ஜனங்க அத்தனையும் அந்த திமுகவுக்கு தான் துணை போகுது. ஏன் அந்த லஞ்சம் வாங்காத போச்சு? இன்னைக்கு நாம் கொதிக்கிறதுக்கு அவன் ஸ்டாலின் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு ஏன் ஸ்டாலின் அந்த மோடிட்டு பிச்சை எடுக்கிறான்? யாருடைய பணம்? அவன் அப்போ மட்டும் பணமாக கொடுக்குறான். மக்கள் வரி பணம், எல்லா ஏழைகளுடைய பணம் கொடுக்கறது பூராவுமே சிறு விவசாய பணம் கூட அவன் கட்சிக்காரனுக்கு தான் வருது. அதிக நிலம் உள்ளவனுக்கு தான் சிறு விவசாயின்னு போட்டான், இல்லாதவனுக்கு சிறு விவசாயின்னு போடல. ஏன் அந்த பணத்தை ஏழைங்களுக்கு படி அளந்திருக்கலாம்ல? இந்த ஸ்டாலின் பண்ணுற வேலை, மோடி ஏழைகளுக்காக கொடுத்த பணத்தை அவன் கட்சிக்காரனுக்கு தான் கொடுத்து மேலே மேலே வளர்த்தி பணக்காரனை ஆக்கி அராஜகம் அதிகம். ஒரு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து ரோடு போட்டால் முன்ன டேனேஜ் எடுத்து கட்டி தான் ரோடு போடணும். ரோட்டை போட்டு கூந்தல் நம்ம தண்ணி தெளிக்கிற மாதிரி கூந்தல் மாதிரி ரோட்டை தெளித்து மறாது பரியுது. டேனேஜ் எடுத்து கட்டலை. அனைத்து சாக்கடை தண்ணியும் அங்கங்கே தேங்குது. மக்களுக்கு நோய் நொடிகள் அனைத்தும் வருது. இதெல்லாம் தெரியாதா இந்த ஏழை மக்களுக்கு? இதெல்லாம் சொல்லி தான் தெரியணுமா? அப்போ மட்டும் பணம் கொடுத்த மாதிரி ஸ்டாலின் கொடுக்குறான்னீங்களே, இன்னைக்கு எங்க அந்த ஸ்டாலினுக்கு என்ன ஆச்சு? நாட்டே கடகரன் ஆகிட்டான். தமிழ்நாடு முழுவதும் கடகாரன் ஆக்கி நாட்டை வெளிநாட்டு விற்கக்கூடிய நிலைமையில் கொண்டாந்து விட்டுட்டான் இந்த ஸ்டாலின். ஏன் மோடியை குறை பேசுறீங்க? மோடி இந்த நாட்டில் ஜெயிச்சு அவங்களுக்கு சலுகை செஞ்சான். மோடி அனைத்து சலுகையும் நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் செய்கிறான். அதை மறைச்சி தின்னு குசு விடுறான். ஸ்டாலின் குசு விடுறான். அதே திமுககாரன் பூரா பேரும் அவன் கட்சிக்காரன் பூரா பேரும் தின்னு கோட்டா விட்டுனுக்கிறான். இது தெரியலையா? எதனா ஒன்று அவன் பக்கம் கும்பலாக சேர்ந்துங்க, கோஷம் போடுங்க, கொடி தூக்குங்க. எம்மா நீங்கள் திருட்டு பையனுக்கு கொடி தூக்குனீங்களோ அம்மட்டும் உணருவீங்க. மீண்டும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் பிச்சை எடுக்கிறது உறுதி, வீட்டை ஈத்து போட்டுறது உறுதி. தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய செயலாளர் சின்னகவுண்டர் உங்களை கை கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதுக்கு மேலாவது மக்கள் அனைவரும் திருந்தி பாரதிய ஜனதா கட்சி தாமரை சொந்தங்களுக்கு துணையாக நின்று அனைத்து மக்களும் ஓட்டளிங்கள். இந்த திமுகவை நம்பி ஓட்டு போடாதீங்க. தயவுசெய்து ஓட்டு போடாதீங்க.
திமுக இத்தனை காலமாக சூரியன் பேரை வச்சு, சூரியன் சின்னத்தை வச்சு, பகவான் சின்னத்தை வச்சு இந்த திமுக ஏமாற்றி சாப்பிட்டு வரலையும் போதும். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தா போட்டுட்டான். திமுககாரன் பூரா ஏழை மக்களை ஏமாற்றி சாப்பிட்டது போதும். இதுக்கு மேலவாது மக்கள் அனைவரும் திருந்தி இந்த தாமரை சொந்தங்கள் மக்கள் அனைவரும் தாமரைக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு வாழ்ப்பு கொடுங்கள். நாடு தப்பிக்கணும், மக்கள் நல்ல முறையில் வளரணும், நாடு முழுவதும் ஏழை மக்கள் வளர வேணும் என்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் அனைவரும் நேர்மையாக நில்லுங்கள், நேருக்கு நேராக பேசுங்கள், பதங்கி நிற்காதீங்க. திமுககாரனுக்கு பயந்து பதங்கி நிற்காதீங்க. திமுக லோக்கல், இந்த தமிழ்நாட்டில் லோக்கல் கட்சி தான். பாரதிய ஜனதா ஜெனரல் கவர்மெண்ட் கட்சி. ஐயா மோடி அவர்கள் அண்ணாமலைஜிக்கு வாழ்ப்பு கொடுத்தால் நாடு அழியாமல் நாட்டு மக்கள், ஏழை மக்கள் பிழைக்கும். ஸ்டாலின் கொடுத்தா நீங்கள் பண்ண வேலை பூரா, வந்த பணத்தை பூரா திமுககாரன் பொய் கையெழுத்து உங்ககிட்ட வாங்கி பணத்தை பூரா அமுக்கி, இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுறது வரை பணத்தை பூரா அமுக்கிவிட்டு உங்களை பந்தா பண்ணி ஏமாத்துறான். இதை நம்பிக்கையோடு சொல்கிறேன். இப்போ பணம் 100 நாள் பணம் நின்று போயின்னு கண்டன ஆர்ப்பாட்டம் வைக்கிறேன்னு, ஏன் அப்போ இவன் கொடுக்க வேண்டியதானே? அப்புறம் ஏன் மோடி மேலே குறை சொல்கிறான்? இது உங்களுக்கு தெரியலையா? கொஞ்சமாவது நிதானிச்சு சிந்தித்து பாருங்கள். வம்பு வளர்க்காதீங்க. நாடு திமுககாரன் ஒரு சின்ன சொல்லிட்டா வெட்டுவும் குத்துன்னு மிரட்டுறது, அதிகாரியை கையில் போடணும், அதிகாரி பூரா அடுத்த சொத்தை இன்னொருத்தருங்க எதிர்த்து திருட்டு வேலை. அதிகாரியிலிருந்து தாசில்தாரிலிருந்து பூரா பேரும் திருட்டு வேலை அதிகம். ஏழை மக்களுக்கு துணை செய்யவில்லை, திமுக தான் துணை செய்கிறான். ஆனால் அனைத்து பேரும் பிபி சுகர், ஹார்ட் அட்டாக் அத்தனையும் உருவாகும். இது காளியா மேல் சத்தியம். நன்றி, வணக்கம்.